ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராமாயணத்தின் ஹீரோ அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா அது வந்து ராமர்னு ஈஸியாக சொல்லிடலாம். மகாபாரத்தின் ஹீரோ அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அது வந்து பல்வேறு நபர்களை குறிக்கும். யார் ஹீரோன்னு பார்த்தோம்னா சில பேர் அர்ஜுனன் சொல்லுவாங்க, சில பேர் கர்ணன் சொல்லுவாங்க, சில பேர் வந்து கிருஷ்ணன் சொல்லுவாங்க, சில பேர் சகுன் சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் யாருன்னு சொல்லினா அது வந்து கர்ணன் மட்டும்தான். ஏன்னா கர்ணனோட வீரமும் அவரோட தர்மமும் அளப்பறியாது. எனவே கர்ணனுக்கும் ராமருக்கும் இடையில் வந்த ஒற்றுமையும் வேற்றுமையும், இருவர்களில் யார் சிறந்தவர், உயர்ந்தவர், நல்லவர், இருவர்களுக்குள் போர் வந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம் நண்பர்களே. வாங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். டீம் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோல ராமருக்கும் கர்ணனுக்கும் இருவரில் யார் சிறந்தவர் என்பதை இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம் நண்பர்களே. வாங்க. நீங்க இப்பதான் என் சேனலை பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க. அப்பதான் நான் வெளியிடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாட்டும் பரவாயில்ல, லைக் செய்யுங்க. அது வந்து எனக்கு ஊக்கமா இருக்கும். தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ராமரை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ஒரு ராஜகுமாரர், தசரதனின் மகன், சக்கரவர்த்தியின் மகன், சிறு வயதிலிருந்து ராஜ வாழ்க்கையை வாழ்ந்தவர். இவர்களுக்கு துணையா இவரோட தம்பிகளான லட்சுமணன், பரதன், சத்ருகன் எப்பவுமே இருப்பாங்க. இவர்களின் உடன்பிரபா சகோதரன், நண்பன் மற்றும் இவரோட மூத்த சகோதரன் என்ன வேணா சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் இவருக்கு எப்பவுமே பக்கபலமா இருந்தாரு. நெக்ஸ்ட் இவரோட மனைவியான சீதா ஒரு பதிவிரதை. ராமரோட போர் வெற்றி பெறுவதற்கு முழுக்க காரணம் இந்த சீதையே. நெக்ஸ்ட் வந்து ராமருக்கு லவகுஷங்கிற ஒரு இரு மகன்களும், இவருக்கு அயோத்தியாங்கிற ஒரு பெரிய ராஜ்யமும் இவர் கையில இருந்துச்சு. நெக்ஸ்ட் இவர் வந்து கோசலை நாட்டை தலைநகராக வச்சு அயோத்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காரு. கோசலை நாட்டு யாருன்னு பார்த்தோம்னா இவரோட தாயாரான கௌசல்யாவோட பிறப்பு ராஜ்யம் தான் இந்த கோசலை நாடு. எனவே அனைத்து நாட்டு ராஜ்யங்களும் இவர்களுக்கு கட்டுப்பட்டதுதான். நெக்ஸ்ட் வந்து சுமித்ரை மற்றும் கைகேயம் போன்ற நாடுகளும் இவர்கள் கையில் தான் இருந்தது. எனவே ராமர் வந்து அனைத்து மக்கள்களுடன் நன்றாக பழகி பேசி உரையாடக்கூடியவர், நல்லவர், யாரையும் வந்து துன்புறுத்தினது கிடையாது. இவர் வந்து நம் மனசுக்கு நல்லது மட்டும் பட்டாச்சுன்னா அது மட்டும் தான் செய்வார், கெட்டது செய்ய மாட்டாரு. ஜென்யூனான பர்சன், மங்களக்காரன் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் கஜகேசரி யோகம் பெற்றவர். கஜகேசரி யோகம்னா என்னன்னு பார்த்தோம்னா சிங்கமும் யானையும் ஒரு சேர்ந்த பலத்தை பெற்றவர். உங்களுக்கே தெரியும் சிங்கம்னா எவ்வளவு வலிமையானதுன்னு. சிங்கத்துக்கு முன்னாடி எந்த மிருகமும் நிற்க முடியாது. சிங்கம் எப்பவுமே பின்வாங்காது. அப்படிப்பட்ட சிங்கமும் கோபம் வந்தா சிங்கத்தோட கர்ஜனையும் யானையோட பலத்தையும் சேர்ந்து ஒரு போர்ல வெளிப்படுத்துவார். அதனால்தான் இவர் போரில் யாராலையும் வெல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம தன் கையில் கோதாண்டம் என்ற பெரிய வில்ல வச்சிருக்காரு. அந்த வில்ல வச்சு போர் செஞ்ச ஆரம்பிச்சோம்னா யாராலையும் வெற்றி பெற முடியாது. இப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். சீதையின் சுயம்பரத்தில் ராமரையும் அவரின் சகோதரர்களையும் வதக்கி வந்த பன்னாட்டு வீரர்களை இவர் வந்து வின் பண்ணிருக்காரு. அனைத்து நாட்டு ராஜ்யத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாரு. 3 கோடி அரக்கர்களை வதம் செஞ்சிருக்காரு வனவாசத்துல. அப்புறம் 14,000 அரக்கர்களையும் வதம் செஞ்சிருக்காரு, கரந்தூஷன் உட்பட அனைவரையும். இறுதியா பாதாளத்தின் அரசனான ஐராவனும் மெய்ராவனையும் போர்ல வின் பண்ணிருக்காரு. வானரப்படை உதவியுடன் ராவணன், கும்பகரன், மேகநாதன் மற்றும் பல்வேறு ராவணனின் மகன்கள் ராவணனின் படைகளை தகர்த்தெறிஞ்சிருக்காரு. இப்படி ராமரின் சிறப்பை சொல்லிக்கிட்டே போலாம். இவரோட டிஃபால்ட் அப்புறம் இவரோட தீமையை பத்தி பார்த்தோம்னா அது வந்து சொற்ப விஷயமா தான் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா இவர் வந்து வாலிய நேருக்கு நேரம் நின்று போர் செய்யல. காரணம் வந்து வாலிக்கு வந்து பல்வேறு சக்திகள் இருக்கு, எத்தாப்புல யாரும் நிக்க முடியாது. எனவே வாலி இவர் மறைஞ்சிருந்தான் தாக்குனாரு. இது வாலிக்கே அதர்மம், ராமருக்கு தர்மம். அதையெல்லாம் விட்டு பார்த்தோம்னா ராமர் செஞ்சது சற்று தவறு தான். ஏன்னா அவர் வந்து போர்ல இருந்து நேருக்கு நேரம் சண்டை போடல. நெக்ஸ்ட் வந்து விபீஷணன் தன் பக்கம் வந்தாலும் அவரை சேர்த்துக் கொள்ளாமல் அவரை விரட்டி அடிக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் வந்து இவர் வந்து அரியாசந்தை வழங்குவதாக வாக்களித்து விட்டு ராவணன், கும்பகர்ணன், மேகநாதனோட வீக் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அவரை போர்ல ஈஸியா டிஃபீட் பண்ணிருக்காரு. விபீஷணன் பல்வேறு வீரர்களோட வீக் பாயிண்ட சொல்லிதான் ராமரும் ராவணனோட படைகளை வின் பண்ணிருக்காரு. இதுதான் உண்மை, சத்தியம். இது யாராலையும் மறுக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து சீதை மேல சந்தேகப்பட்டு இவர் வந்து தீக்குளிக்க சொன்னாரு. சீதையை வந்து காட்டுக்கு அனுப்பிச்சாரு. காட்டுல பிறந்த லவகுஷன் தன் மகன்களை அடையாளம் தெரியாம போருக்கு அழைத்து அவரிடம் தோற்று போனாரு. குரு பாசம் இருக்க வேண்டியதுதான். ஆனா குருவை மதிக்கிறது எவ்வளவோ நல்லதோ அதை விட குருவின் சுயநலத்திற்கு பலியாவது அதை விட நல்லது கிடையாது. எனவே குருவின் ஆணையை கேட்டு தன் நண்பனான ஆஞ்சநேயரிடம் போர் செய்ய ஆரம்பித்து விட்டாரு. அந்த போர்ல இவர் தோத்தும் போனாரு. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ராமபானமா ராமநாமமா இது சிறந்தது அப்படிங்கிற வீடியோல அந்த ஃபுல் டீடைல் இருக்கும் நண்பர்களே, போய் பாருங்க. எனவே ராமரோட நன்மை தீமை இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ராமரோட அஸ்திர பலத்தை பார்த்தோம்னா இவர் வந்து 4 வேதங்கள் கத்துருக்காரு. சாமாதர்வனா. நெக்ஸ்ட் அரசியல் சாஸ்திரத்தை கற்றுருக்காரு, தர்ம சாஸ்திரம், நீதி சாஸ்திரத்தை கற்றுருக்காரு. அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு நாட்டு மன்னனுக்கு, ஒரு சத்திரியனுக்கு என்ன தேவையா, தர்மம், அதர்மம், நீதி, நேர்மை, நியாயம், அப்புறம் அரசியல் அமைப்பு, நாட்டு மக்களை எப்படி பாதுகாப்பது போன்ற அரசியல் விகிதங்களோ, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. பிளஸ்ஸா அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா அவரிடம் வந்து அஸ்திர பலம் இருந்துச்சு, சஸ்திர பலம் இருந்துச்சு. அதை வந்து வசிஷ்டர் கிட்ட இருந்து, விஸ்வாமித்திரர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்காரு. அவரிடம் பிரம்மாஸ்திரம் உள்ளது, நாராயண அஸ்திரம், வைஷ்ணவி அஸ்திரம் போன்ற பல்வேறு அஸ்திரங்கள் இருக்கு. அதை வச்சு ஈஸியா போர்ல இருந்து வின் பண்ணாரு. ஆனா ராவணன் சூழ்ச்சி செஞ்சா வின் பண்ணாரு. இதை யாராலும் மறுக்க முடியாத உண்மைதான். இப்படிப்பட்ட ராமர் வந்து கடவுள் வந்து மனிதனாக பிறந்து
அரக்கர்களை அழிப்பான் என்ற நோக்கத்துல வந்து இவர் பிறந்து மனிதாங்க நின்று போர் செஞ்சாரு. அந்த வகையில ராமரை பாராட்டலாம். தன்னோட வில் வித்தியை மட்டும் பயன்படுத்தி தான் ராமர் வந்து ராவணனை வின் பண்ணாரு. ராமர் என்னதான் கடவுள் ஆனாலும் அவர் வந்து ஒரு பக்கமும் சுதர்சனத்தை பயன்படுத்துவது கிடையாது, மாய சக்திகளையும் பயன்படுத்துவது கிடையாது. ஆனா கிருஷ்ணன் வந்து பயன்படுத்தியிருக்காரு. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து காலத்தின் கட்டாயம். எனவே ராமரோட எல்லா ஹேபிட்ஸையும் பார்த்தோம். இப்போ கர்ணனை பார்ப்போம். கர்ணன் வந்து பிறப்பால வந்து சத்திரியனோ சூத்திரனோ அந்தனனோ வைசியனோ கிடையாது. அவர் பிறப்பால் ஒரு சூரியனின் புத்திரன், சூரியனோட மகன் தான். குந்தி விளையாட்டை செஞ்ச விஷயம் கர்ணனின் வாழ்க்கை வினையாக முடிந்து விட்டது. இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. பிறப்புல தாய் பாசம் கிடைக்கல, தாய் வந்து விட்டுட்டாங்க. சூரியன் தன் தந்தை கவனிக்கல. சரி, வயசாகிய நிலையில கூட யாருமே இவரை கவனிக்கல. எனவே இவர் வந்து தன் தேரோட்டியின் மகனான, அதாவது பீஷ்மரின் தேரோட்டியான அதிரதனிலிருந்து கண்டெடுக்க வளர்க்கப்பட்டாரு. இவருக்கு வந்து அண்ணன் தம்பிங்கன்னு யாருமே கிடையாது, தனியே ஆளா தான் வளர்ந்தாரு. ராமருக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க, இவருக்கு வந்து பிரதர்ஷே கிடையாது. நெக்ஸ்ட், பாலிய பருவத்துல பல்வேறு அவமானங்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்து அனுபவிச்சாரு. ஒரு பேக்ரவுண்ட், அதாவது ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத மனுஷன், ஒரு காமன் மேன், ஒரு வந்து வசதி இல்லாத பையன் எப்படி வந்து ஸ்கூல்ல சேர்ந்து கஷ்டப்பட்டு படிச்சு +2 வரையும் படிச்சு பாஸ் பண்ணுவானோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கர்ணன் தன்னோட வாழ்க்கையை ஓட்டியிருக்காரு. இவரை யாருமே மதிக்கல, யாருமே அங்கீகாரம் கொடுக்கல. இவரிடம் இருந்த ஒரே சொத்து தன்னோட தன்னம்பிக்கையும் தைரியமும் தன்னோட கவச குண்டலமும் மட்டும்தான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு தடவை துரோணர் கிருபர் கிட்ட போய் வில்வித்தையை கத்துக் கொடுக்கும்படி வேண்டியிருக்காரு. இவர் வந்து தன்னோட பிறப்ப காரணம் காட்டி கத்துக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எனவே கோவப்பட்ட கர்ணன் பரசுராமர் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு பரசுராமரிடமிருந்து அனைத்து கலைகளையும் கத்துக்கிட்டாரு. பிறகு வந்து அது வந்து பயனற்று போகும் என்று பரசுராமரை சாபம் அளித்தாரு. அப்புறம் துரியோதனன் சேர்ந்து பல்வேறு சூழ்ச்சிகளை செஞ்சு பாண்டவர்களுக்கு எதிராக போர் செஞ்சு பல்வேறு துன்பங்களை பாண்டவர்களுக்கு வழங்கியிருக்காரு. இது காலத்தின் கட்டாயம் தான். இறுதியா பன்னாட்டு அரசுகளை போரிட்டு அனைத்து ராஜ்யத்தையும் அஸ்தினாபுரத்திற்கு அடியில வந்து சமர்ப்பிச்சாரு கர்ணன். போர்ல வந்து 6 பேர் சூழ்ச்சியால கொல்லப்பட்டாரு. யாருன்னு பார்த்தோம்னா அந்தனர், பசுவையில் இருந்த அந்தனர், மகனையில் இருந்த அந்தனர், பூமாதேவியின் சாபம், கர்ணனிடமிருந்து யாசகம் பெற்ற இந்திரன், குந்தி கர்ணனிடமிருந்து கேட்ட 2 வரங்கள், நாகாஸ்திரத்தை செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்புறம் கிருஷ்ணன் வந்து இறுதியை யாசகம் கேட்டு இவரை வந்து உயிரெடுத்தாரு. இப்படி இருக்கும்பொழுது 2 பேர்த்துக்குள்ள உள்ள ஃபைட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா இவர் வந்து ராமர் என்னதான் ஒரு சத்திரியனா இருந்தாலும் இவருக்கு முறையான ஒரு ட்ரைனிங் கிடைச்சிச்சு. வசிஷ்டர்ங்கிற ஒரு குரு கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. ஆனா இவருக்கு வந்து கர்ணனுக்கு வந்து எந்த ட்ரைனிங்கும் கிடைக்கல, எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல. தானா கஷ்டப்பட்டு பரசுராமரிடம் எல்லா வித்தையும் கத்துக்கிட்டார். நீங்களே யோசிச்சு பாருங்க நண்பர்களே, பரசுராமரிடமிருந்து கல்வி பெற்ற கர்ணன் சிறியவரா, இல்ல வந்து வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கிட்ட இருந்து பயிற்சி பெற்ற ராமர் பெரியவரா என்று. எனவே தலை சிறந்த வீரர்களை உருவாக்குவது ஒரு சத்திரியனின் கடமை. அப்படின்னா தலை சிறந்த மகாமகாரதியை உருவாக்குவது அந்தனின் கடமை. எனவே கர்ணனுக்கு வில்வித்தை கத்துக் கொடுத்த பரசுராமர் தான் சிறந்தவர். பரசுராமர் இருந்து கற்றுக்கிட்ட பீஷ்மர், துரோணர், கர்ணன்கிற பெரிய வீரர்களை வின் பண்ணுவதற்கு கிருஷ்ணர், அந்த ராமரின் மறு அவதாரமான கிருஷ்ணனை பல்வேறு சூழ்ச்சிகளை பண்ணி தான் வின் பண்ணியிருக்காரு. இதுல இருந்து தெரியல ராமருக்கும் கர்ணனுக்கும் குருவில் யார் சிறந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பரசுராமர் தான். அப்புறம் அஸ்திர கலையில வந்து ராமர் என்னதான் பெரிய அஸ்திரத்தை வச்சிருந்தாலும் இவர் அவருக்கு மிஞ்சிய சக்தி அஸ்திரத்தை வச்சிருந்தாரு. கவச குண்டலமும் இருந்துச்சு. ராமர்கிட்ட எந்த கவச குண்டலமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம மேகநாதனால நாகாஸ்திரத்தை செலுத்தப்பட்டு இவர் மூர்ச்சி அடைஞ்சாரு. அனுமானின் உதவியால தான் ராமருக்கும் மறுஜன்மம் கிடைச்சிச்சு. இல்லைன்னா ராமர் அப்பவே செத்துருப்பாரு. நெக்ஸ்ட், தன் மாய சீத்தியாவை வந்து மேகநாதன் வதம் செய்யும் போது அதை பார்த்து மூர்ச்சி அடைஞ்சிருக்காரு. மீண்டும் ராமருக்கு வந்து உயிர் வர காரணம் யாருன்னு பார்த்தோம்னா அதுவும் ஆஞ்சநேயர் தான். இந்த மாயையை உடைச்சு மேகநாதனை வதம் செஞ்சு தான் இவர் வந்து மயக்கத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. ஆனா இங்க பார்த்தோம்னா என்னதான் மேகநாதன் இவ்வளவு சக்தி அஸ்திரத்தை வச்சிருந்தாலும் அவரை விட சக்தி அஸ்திரத்தை வச்சிருந்தவர் தான் இந்த கர்ணன். பார்கவ அஸ்திரம் போன்ற அனைத்து அஸ்திரங்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாகபாசனம் செலுத்துறதுக்கே ராமர் வந்து மூர்ச்சி அடைஞ்சிட்டாரு, மரண விளிம்பிக்கே செஞ்சுட்டாரு. ஆனா நாக அஸ்திரம், அந்த நாக விஷம் பெருசா நாகம் பெருசான்னு பார்த்தோம்னா நாகம் தான் பெருசு. அப்படிப்பட்ட பல நாகங்கள் கர்ணனிடம் தஞ்சம் புகுந்து இருக்கு. அந்த நாகத்தை வைத்து இந்த உலகத்தையே பிடிக்க முடியும். அவ்வளவு சக்தி பெற்ற கர்ணன் பெரியவரா என்று யோசிச்சு பாருங்க. அப்புறம் வந்து இந்திரன் கையில இருக்கிற வஜ்ரத்திற்கு ஈக்குவலான சக்தியை வந்து கர்ணன் கையில இருக்கிற சக்தி அஸ்திரம் இருக்கு. நெக்ஸ்ட் பிரம்மாஸ்திரம் இருக்கு. ராமரோட கோதண்டம் பெருசா, கர்ணனோட விஜயதனுஷ் பெருசா அப்படின்னு பார்த்தோம்னா விஜயதனுஷ் பரசுராமரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது பரசுராமரால் உருவாக்கப்பட்டது கிடையாது. 3 அரக்கர்களை ஒரே நேர்கோட்டில் நின்று வதம் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்ற விஜயதனுஷ் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சிவனால உருவாக்கப்பட்டது. சிவபெருமான் இருக்கும் கையில் உள்ள அஸ்திரம் தான் அந்த விஜயதனுஷ். அப்படிப்பட்ட விஜயதனுஷ் சிவனிடமிருந்து பரசுராமருக்கும், பரசுராமரிடமிருந்து கர்ணனுக்கும் கிடைச்சிது. நீங்களே யோசிச்சு பாருங்க நண்பர்களே, கோதண்டம் பெருசா இல்ல சிவன் கையில இருக்கிற வில்லு பெருசான்னு. கர்ணன் என்னதான் தர்மமானா இருந்தாலும் சில சூழ்ச்சிகளையும் சில தீமைகளையும் செஞ்சிருக்காரு. ஆனா ராமர் அளவுக்கு சூழ்ச்சிகளையும் தீமைகளையும் செய்யல. ராமர் வந்து யோசனை பண்ணாம எதிரினா எதிரின்னு சொல்லி வதம் செஞ்சிருவாரு. ஆனா கர்ணன் எதிரினா எதிரின்னு சொல்லி வதம் செய்யாம அவரை சிறைப்பிடிப்பது, இல்லை மன்னித்து விடுவது, இல்லை வந்து மூர்ச்சியடை செய்வது அப்படிதான் பண்ணுவாரு.
இவர் வந்து யாரையுமே கொல்லல. இவர் கொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கடோத்கஜன். தன்னோட சக்தி அஸ்திரத்தை பிடுங்குவன் தான் கடோத்கஜனை கொண்டிருக்காரு கிருஷ்ணன் சூழ்ச்சியால. நெக்ஸ்ட் அபிமன்யு வதம் செஞ்சிருக்காரு. அபிமன்யோட வேதனையிலிருந்து அவனுக்கு முக்தி வழங்குக்காக தான் கொண்டிருக்காரு. எனவே இவர் வாழ்க்கையில செஞ்ச கொலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கொலை தான். ஒன்னு கடோத்கஜன், இன்னொன்னு அபிமன்யு. ஆனா கர்ணனுக்கு நிகரான இருக்க சொல்லக்கூடிய பல வீரர்களை இவர் வதம் செய்யல. ஆனா ராமர் பல்வேறு வீரர்களை வதம் செஞ்சுதான் தன்னோட வெற்றியை நிலைநாட்டியிருக்காரு. இவர் வந்து சிறை பிடித்தோ அவர் அடிப்பணியை வைத்துதான் இவர் வந்து வெற்றியை நிலைநாட்டியிருக்காரு. இறுதியா ராமர் எவ்வளவுதான் நல்லவர்னு சொன்னாலும் அவர் ஒரு தடவை கூட தான தர்மம் செஞ்சது கிடையாது. கர்ணன் தன்னோட உயிரை கூட மற்றவங்களுக்கு கொடுத்து பிறரை வாழ வச்சுட்டு தான் இவரே மரணிச்சிருக்காரு. அதை யார்கிட்ட கொடுத்தாரு? ராமர் கிட்ட தான் கொடுத்தாரு. அதாவது ராமரோட மாதிரி அவதான் சொல்ற கிருஷ்ணன் கிட்ட தான். இதுலயே சொல்லுங்க நண்பர்களே, யார் உயர்ந்தவர் யார் சிறந்தவர்னு. இறுதியா ஒன்னு சொல்லிக்கிறேன் நண்பர்களே, ராமர் என்னதான் கடவுளோட அவதாரமா இருந்தாலும், தசரதனின் மகனாக இருந்தாலும், சக்கரவர்த்தியின் குமாரனாக இருந்தாலும், அவர் வந்து ரகு வம்சம். அதாவது ராமர் வந்து சூரிய குலத்தின் வம்சம் தான் சொல்லுவாங்க. அதாவது சித்திரை மாசத்துல பிறக்கக்கூடிய அனைத்துவரும் உங்க குடும்பத்துல எல்லாருமே சித்திரை மாசத்துல பிறந்திருக்காங்க. அதனாலதான் சூரிய வம்சம் சொல்றாங்க. ஆனா கர்ணன் வந்து சூரிய புத்திரன். ஒருவர் வழி வழியாக வருபவர் தான் சிறந்தவரா, இல்லை அந்த ஆளின் புத்திரன் என்பது சொல்வது சிறந்ததா? நீங்களே சொல்லுங்க. சிவனின் வம்சாவளிகள் நாங்கள், சிவனின் கோத்திரம் நாங்கள். கோத்திரம் சொல்றது தவறுன்னு சொல்லிக்கிறேன். சிவனின் வம்சாவளிகள் நாங்க, இவங்களோட வம்சாவளி அப்படின்னு சொல்றது பெஸ்டா, இல்ல சிவனின் புத்திரன் சொல்றது பெஸ்டா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அப்படிப்பட்டு பார்க்கும்போது கர்ணன் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். எனவே இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல போர் வந்தா யார் வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவனோட வில்ல கையில எழுந்திருக்கிற கர்ணன். நெக்ஸ்ட் தர்மசாஸ்திரம் அறிஞ்ச கர்ணன், தான தர்மம் செய்யக்கூடிய பெரிய புண்ணிய ஆத்மா, ராமருக்கே தானம் செஞ்ச கர்ணன். இவங்க 2 பேத்துக்கும் போர் வந்துச்சுன்னா நிச்சயமா வந்து கர்ணன் தான் வின் பண்ணுவாரு. ராமர் தோற்க தான் வாய்ப்பு இருக்கு, இதான் உண்மை என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்வோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.